1 நிமிடக் கதை தர்மத்தின் வெற்றி. துரியோதனன் கிருஷ்ணரை சந்திக்கும்போது எந்த அன்பும் காட்டாது அவனை இகழ்ந்தான். ஆனால் அதே நேரம் பாண்டவர்கள் கிருஷ்ணரை மிகுந்த மரியாதையுடன் அழைத்தனர். இக்குறிப்புகள் மனித மனநிலைகளின் வேறுபாட்டை எதிரொலிக்கின்றன, ஒருவர் அகங்காரத்தில், மற்றொருவர் தர்மத்தில் உறுதியாக. துரியோதனன் உறுதியோடு, யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் எனக்கு என்று கூறினான். ஆனால் கிருஷ்ணர் சிரித்தார். அவரது வார்த்தைகள் தத்துவத்தின் அடிப்படையே கூறின. தர்மத்தின் வழியே எப்போதும் வெற்றி கிடைக்கும். தர்மத்திற்கு பால் செல்பவர்களிடமே இறுதியில் வெற்றி நிற்கிறதென்பது இங்கு மையமாகிறது. யுத்தத்தின் முடிவில் துரியோதனன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான். கிருஷ்ணரின் வார்த்தைகள் உண்மையாக வெளிப்பட்டன. பாண்டவர்கள் தர்மத்தின் வழியில் நடந்ததால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றனர். இது வாழ்க்கை போராட்டங்களில் தர்மத்தின் முக்கியத்துவத்தை மிகவும் தெளிவாக உணர்த்துகிறது. உங்கள் செயல்கள் தர்மத்திற்கே கண்காணிப்பாக இருக்கட்டும். வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது இந்த கதை தேற்றத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் வாழ்வில் தர்மத்துடன் இணைந்த நடவடிக்கைகளை செய்யத் தொடங்குங்கள். இந்த கதையின் போதனையை பிறருடன் பகிர்ந்து உலகத்திற்கே ஒளியாக இருங்கள்.